பகுத்தறிவு பகலவன் என போற்றப்படும் பெரியாரின் 50வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அரை நூற்றாண்டாகியும் சமூக நீதிக்காக அவர் கொடுத்த குரல் இன்றும் வையகத்தில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு இந்தியா என்று நாம் அனைவரும் பெருமிதம் கொள்வதற்கு காந்தியடிகள், அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு போன்ற ஒப்பற்ற தலைவர்கள் வித்திட்டனர். இதே போன்று தமிழ்நாட்டில் வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம் போன்றவற்றுக்கு காமராஜர், அண்ணா போன்றோர் பெரும் பங்காற்றினர். இதே போன்று மனித மாண்பை காக்க மக்களிடையே காணப்பட்ட ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை, அறியாமை, மூடப்பழக்கம் போன்றவற்றுக்கு எதிராக களமாடி நீங்கா இடம் பிடித்தார் பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவர். இன்றைய நிலைமை பற்றி, நாளைக்கு நாம நடந்து கொள்ள வேண்டிய முறையை பற்றி, இன்னும் உலகம் மாறுவது எப்படி ஆகும்னு அதுக்கு தகுந்தபடி நம்ம தெரிஞ்சுக்கிறத பற்றி நம்மளுக்கு எந்த இலக்கியம் இருக்குது. மனிதனை மனிதனாக நடத்த வேண்டும் என்பதற்காக ஆழமான கருத்துக்கள், கூர்மையான சிந்தனை, தெளிவான பேச்சுக்களால் தனது கடைசி மூச்சு வரை போராடினார். சுயமரியாதை, பெண் விடுதலை, கைம்பெண் மறுமணம், சாதி மற்றும் பாலின பாகுபாட்டுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த பெரியார் பல்வேறு விமர்சனங்களுக்கும் ஆளாக்கினார். இருந்தபோதும் தான் கொண்ட கொள்கையில் சிறிதும் சமரசம் ஆகாமல் தள்ளாடிய வயதிலும் இறுதி மூச்சு வரை கம்பீரமாக போராடி வந்தார். சுதந்திரமான பிராணி ஆகணும், சுத்தம் போல நடக்கக்கூடிய உரிமை வரணும், உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கு சக்தி வேணும், இன்னொருத்தன் வீட்டில் போட்டு பூட்டுறது போல அடிமைத்தனம் வேற இல்லை. பெரியார் என்று போற்றப்படும் ஈவே ராமசாமி 1973ஆம் ஆண்டு டிசம்பரில் இதே நாளில் இயற்கை எய்தினார். அதற்கு 5 நாட்களுக்கு முன்பு சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் கடவுள் ஒழியனும் மத மொழியனும் என்பன உள்ளிட்ட 5 கொள்கைகளை முன்னிறுத்தி முழக்கம் எழுப்பினார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறவன் காட்டுகிறான் பெயர். இப்போது நாம் முன்னேற்றம் அடையணும், மேலே வருவதற்குள்ளே பள்ளத்திலே இருந்து முதலில் நிலத்துக்கு வரணும் என்றார். நாம் தற்போது பள்ளத்திலே கிடக்கிறோம் என்று ஆதங்கம் தெரிவித்தார். மேலும் தீண்டாமை இல்லைன்னு சட்டத்திலே எழுதி போட்டான், எந்த விதத்திலேயும் தீண்டாமை இல்லைன்னுட்டான், ஆனால் மதத்திற்கு மாத்திரம் உண்டுன்னு ஒரு அடையாளம் வைத்து விட்டான் என்று சாடினார். அத்துடன் எல்லோரும் கோயிலுக்கு போகலாம் என்று சட்டமே பண்ணினால் அந்த சட்டம் செல்லாதுன்னு ஆகி போச்சே என்று நடைமுறையை பார்த்து ஆதங்கப்பட்டார். இதே போன்று தான் வாழ்ந்த காலங்களில் மதம், சாதி, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து சமூக நீதி பேசினார். பகுத்தறிவு பகலவனாக பெரியார் மறைந்து 50வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. பெரியார் மறைந்த அரை நூற்றாண்டை கடந்தும் அவரின் தத்துவங்கள், சுயமரியாதை கருத்துக்கள் டீக்கடை பெஞ்ச் முதல் சமூக வலைத்தளங்கள், நாடாளுமன்றம் வரை எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. 2,30,000 மைல் இருந்தோம். கற்பனை போகலாம்னா இன்னைக்கு போறதுக்கு 5 நாள்ல போய் சேரணும். அதுக்குண்டான அறிவுதான் இப்ப மனுஷனுக்கு தோணும். பெரியாரின் கருத்துக்களை ஏற்பவர்கள் போற்றுகிறார்கள், எதிர்ப்பவர்கள் தூற்றுகிறார்கள். அவரின் தத்துவம், தாக்கம், கருத்துக்கள் இன்றும் தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவது என்பதே நிதர்சனம்.